வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் நமோ பாரத் ரயிலை இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். அசாம் மாநிலம் குவஹாட்டியில் நடைபெறும் மத்திய ரிசர்வ் காவல் படையின் நிறுவன நாள் கொண்டாட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கலந்து கொள்கிறார். இந்தியா செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு மாபெரும் வெற்றி பெற்றுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மகளிர் உரிமை தொகை திட்டம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று அடிலெய்டில் நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் நமோ பாரத் ரயிலை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். சதாப்தி நகர் ரயில் நிலையத்தில் நடைபெறவுள்ள விழாவில் மீரட் மெட்ரோ ரயில் சேவையையும் அவர் தொடங்கி வைக்கிறார். அங்கிருந்து மீரட் தெற்கு நிலையம் வரை பிரதமர் மெட்ரோ ரயிலில் பயணம் மேற்கொள்கிறார். மீரட்டில் சுமார் 12,930 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குவஹாட்டியில் நடைபெறும் மத்திய ரிசர்வ் காவல் படையின் நிறுவன நாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்கிறார். மத்திய ரிசர்வ் காவல் படையின் நிறுவன நாள் அணிவகுப்பு அசாம் மற்றும் வடகிழக்கு பிராந்தியத்தில் நடத்தப்படுவது இதுவே முதன்முறையாகும். அர்ஜுன் போகேஸ்வர் பருவா மைதானத்தில் நடைபெறும் இந்த அணிவகுப்பில் 8 பிரிவுகளைச் சேர்ந்த சுமார் 1400 ரிசர்வ் காவல் படை வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். இதனைத் தொடர்ந்து இன்று மதியம் குவஹாத்திக்கு அருகில் உள்ள கச்சுடோலி பகுதியில் அசாம் மாநில காவல்துறையின் 10வது பட்டாலியன் பிரிவிற்கான புதிய வளாகத்திற்கு திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டுகிறார். தற்போது குவஹாட்டியில் இருந்து இயங்கி வரும் இந்த பட்டாலியன் கட்டுமான பணிகள் நிறைவடைந்தவுடன் புதிய வளாகத்திற்கு மாற்றப்படும். புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு மாபெரும் வெற்றி பெற்றுள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மாநாடு இந்தியாவின் பொறுப்பான செயற்கை நுண்ணறிவு தொலைநோக்கு பார்வைக்கு வலு சேர்த்துள்ளதாக கூறினார். மாநாட்டை ஒட்டி நடத்தப்பட்ட கண்காட்சியை 5 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்கள் பார்வையிட்டு பல புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டதுடன் உலகின் பல்வேறு நிபுணர்களுடன் கலந்துரையாடியதாக அவர் குறிப்பிட்டார். உலகின் முன்னணி செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்கள் அனைத்தும் இதில் பங்கேற்றதாக அவர் கூறினார். மேலும் பல புத்தொழில் நிறுவனங்கள் தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்த வாய்ப்பு பெற்றதாகவும் அங்கு நடைபெற்ற விவாதங்களின் தரம் வியக்கத்தக்க வகையில் இருந்ததாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் பார்வையாளர்களிடமிருந்து கிடைத்த அமோக வரவேற்பை அடுத்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப கண்காட்சி மேலும் ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் மாநில அரசு நிறைவேற்றி வரும் மக்கள் நலத்திட்டங்கள் மூலமாக ஒவ்வொரு குடும்பமும் பயனடைந்திருப்பதாக தெரிவித்தார். மக்கள் நலத்திட்டங்களை முன்வைத்து சட்டப்பேரவைத் தேர்தலை திமுக சந்திக்கும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில், புத்தொழில் தமிழ்நாடு ஆகியவற்றுக்கிடையே சென்னையில் நேற்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு தாமு அன்பரசன் முன்னிலையில் கையெழுத்தான இந்த ஒப்பந்தத்தின்படி நம்பிக்கைக்குரிய புதிய தொழில்நுட்பங்களை கண்டறிதல் மற்றும் அறிவுசார் சொத்துரிமை பாதுகாப்பை உறுதி செய்தல் போன்ற பணிகளை தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில் மேற்கொள்ளும். அதேவேளையில் புத்தொழில் நிறுவனங்களின் ஈடுபாடு, தொழில்துறை இணைப்புகள் மற்றும் சந்தை வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற பணிகளை புத்தொழில் தமிழ்நாடு அமைப்பு மேற்கொள்ளும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7,611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட 16 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள தேர்தல் பணி ஒருங்கிணைப்பு அலுவலர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியை துல்லியமாக மேற்கொள்ள வேண்டும் என்று மாவட்ட கூடுதல் தேர்தல் அலுவலர் திருமதி கற்பகம் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் பணி, தபால் வாக்கு மற்றும் வாக்குச்சாவடி மையங்களில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருதல் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. வேட்புமனு தாக்கல், சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு, பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்காணித்தல், வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடுகள் ஆகியவை குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. வாக்காளர் சேவை மையங்கள் மூலம் தேர்தல் குறித்த விழிப்புணர்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டதாகவும் மாநகராட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உதகை மலை ரயில் கட்டணம் 5% உயர்த்தப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செலவினங்கள் அதிகரித்துள்ளதால் கட்டண உயர்வு தவிர்க்க முடியாதது என்று ரயில்வே தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். மலை ரயிலில் பயணிக்க உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணிகள் ஆர்வம் காட்டுகின்றனர். நாள்தோறும் உதகை குன்னூர் மற்றும் உதகை மேட்டுப்பாளையம் இடையே 8 ரயில் சேவைகள் அளிக்கப்படுகின்றன. விடுமுறை மற்றும் விழாக்காலங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரிக்கும் பொழுது கூடுதல் சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே மலை ரயில் இயக்க செலவினங்கள் 204% அதிகரித்துள்ளதாலும் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் ரயில் கட்டணம் உயர்த்தப்படாததாலும் நீலகிரி மலை ரயில் சேவையில் ஏற்பட்டு வரும் வருவாய் இழப்பை ஈடுகட்ட மேட்டுப்பாளையம் உதகை இடையேயான ரயில் கட்டணத்தை தெற்கு ரயில்வே 5% உயர்த்தியுள்ளது. இன்று முதல் இந்த புதிய கட்டண முறை அமலுக்கு வருகிறது. ஏற்கனவே முன்பதிவு செய்த டிக்கெட்டுகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படாது என தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அடுத்த மாதம் 31ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை சீனாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் நேற்றிரவு கடும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 5.7 பதிவாகியுள்ளது. புதுதில்லி வந்துள்ள ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை நேற்று சந்தித்து பேசினார். சர்வதேச தாய்மொழி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணத்தை ரொக்கத்தில் செலுத்துவதை படிப்படியாக கைவிட தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தூத்துக்குடி மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு கே இளம்பகவத் தெரிவித்துள்ளார். மதுரை கோரிப்பாளையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மேம்பாலம் இன்று திறந்து வைக்கப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான மண்டல மற்றும் காவல்துறை அலுவலர்களுக்கான பயிற்சி முகாம் நேற்று நடைபெற்றது. இந்தியா கொரியா நட்புறவை மேம்படுத்தும் வகையில் ஓவிய கண்காட்சி சென்னையில் நேற்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இப்போட்டி அடிலெய்டில் பிற்பகல் மணி 1:45க்கு தொடங்குகிறது. ஏற்கனவே நடைபெற்ற முதல் 2 போட்டிகளில் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று இரு அணிகளும் 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் உள்ளன. இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் அணி தொடரை கைப்பற்றும். புதுதில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாந்தா புனாச்சா, தாய்லாந்தின் ப்ரூச்சியா இசாரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் இந்த இணை சுவிட்சர்லாந்தின் லூகா கேஸ்டல் நுவோவா, ஜப்பானின் ரியோ நோகுவா இணையை 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் வென்றது. ISL கால்பந்து போட்டியில் கோவா அணி முதலாவது வெற்றியை பதிவு செய்தது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் கோவா அணி 2-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று ஸ்பெயினை சந்திக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் நமோ பாரத் ரயிலை இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். அசாம் மாநிலம் குவஹாட்டியில் நடைபெறும் மத்திய ரிசர்வ் காவல் படையின் நிறுவன நாள் கொண்டாட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கலந்து கொள்கிறார். இந்தியா செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு மாபெரும் வெற்றி பெற்றுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மகளிர் உரிமைத் தொகை திட்டம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று அடிலெய்டில் நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.